வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். லூக்கா 11:13 வரை. கதை. ஒரு காலத்தில் ஒரு குடியரசு மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் இளைய மகன் தனது அப்பாவிடம், அப்பா, எனக்கு உங்களுடைய சொத்துப் பகிர்வில் என் உரிமை விரைவாக வேண்டும் என்றான். அப்பா மனவேதனையுடன், ஆனால் மகனின் விருப்பத்தை மதித்து அவனுக்கு சொத்தை பகிர்ந்து கொடுத்தார். இளைய மகன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓர் அகலமான நாட்டிற்கு சென்றான். அங்கு அவன் தனது பணத்தை ஆடம்பர வாழ்க்கைக்காக வீணடித்தான். இறுதியில் அவன் பணமில்லாமல் பட்டினியில் தவிக்கத் தொடங்கினான். வேலைக்காக முயன்றபோது அவன் பசிக்கு திருப்தியில்லாத ஒரு பன்றி மேய்ப்பவராகவே வேலை செய்ய நேர்ந்தது. அவன் மிகவும் வருத்தப்பட்டு, என் அப்பா வீட்டில் கூட வேலை செய்யும் ஊழியர்கள் இதைவிட நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள், நான் என் அப்பாவிடம் திரும்பிச் சென்று மன்னிப்பு கேட்பேன் என்று முடிவு செய்தான். அவன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டு வந்தபோது அவனை அப்பா தூரத்திலேயே பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து கட்டித் தழுவினார். என் மகன் இழந்து போனான், ஆனால் இப்போது மீண்டும் வந்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். கதையின் நெறி. 1. மன்னிப்பு. கடவுள் எப்போதும் நாம் திரும்பி வருவதை எதிர்நோக்குகிறார். 2. அன்பு கருணை. நம்மை தவறுகளை பொறுத்து கொண்டு திருந்தும் வாய்ப்பளிக்க வேண்டும். 3. துன்பத்திலிருந்து பாடம் கற்பது. நம் செயல்களின் விளைவை உணர்ந்து நல்ல பாதைக்கு திரும்ப வேண்டும். இந்த கதை இயேசு கிறிஸ்துவால் கூறப்பட்ட சிறந்த உதாரணங்களில் ஒன்றாகும். இது கடவுளின் அருள் எவ்வளவு மாபெரும் என்பதை காட்டுகிறது. உங்களுக்கு இதுபோன்று வேறு பைபிள் கதைகள் கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.